ஓம் சரவண பவ நற்பவி. ஹலோ மக்களே, ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக லோக நிவாரணம் ஷீரடி சாயிநாத தரிசனம். மக்களே, சாய்பாபாவினுடைய தொடர்ச்சி பாகம் 4 தாங்க இப்போ போடலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். 3 வருடங்களாக காணாத இருந்த சாய்பாபா மறுபடியும் ஷீரடிக்கே வராரு. ஷீரடியில் ஒரு பகுதியான கந்தோபாத்ன்ற ஒரு கோவிலில் தாங்க அவர் வசிக்கிறாரு. கந்தோபாத்ன்ற கோவிலில் குருக்கள் பார்த்திங்கன்னா மனஸ்வதிங்க, அவங்க தான் சாய்பாபாவுக்கு சாயின்ற பேரே உண்டு பண்ணுறாங்க. அதனால் மக்கள்லாம் அவரை சாயி சாயின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்கங்க. ஆனாலும் சாய்பாபா பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் வருதுங்க. என்ன இவர் கஃனி போட்டிருக்காரு, தலையில் பார்த்திங்கன்னா முக்காடு போட்டிருக்காரு, இவர் என்ன இந்துவா இல்லைன்னா முஸ்லீமான்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே வருதுங்க. அதுக்கப்புறமா தான் சாய்பாபா மக்கள் இருக்க பக்கமே போவாத தான் யாருன்றதை உறுதி செய்யறதுக்காக துணின்ற தீர்த்துவாலை ஏற்றுறாருங்க. அதன் மூலயமா வர சாம்பலை தாங்க பிரசாதமாக கொடுக்குறாரு. அதன் பேர் பார்த்திங்கன்னா உதிங்க. அந்த உதிய மக்கள்லாம் வாங்கி சாப்பிட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு புத்துணர்வு பிறக்குதுங்க. நோயில் இருக்கிறவங்களாம் சாய்பாபாவை நாடி வராங்கங்க. அவங்களோட நோய்களும் இந்த உதியால் சரியாக்கப்படுதுங்க. அதனால் மக்கள் கூட்டமும் சேருதுங்க. இன்னொன்றும் பார்த்திங்கன்னா அவர் வேப்ப மரத்து நிழலில் தாங்க உட்காந்து தியானம் செஞ்சார். அந்த வேப்ப மரமும் இனிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுறதுனால இன்னமும் மக்களுக்கு அவர் மேலே நிறைய பக்தி உண்டாகுதுங்க. நம்பிக்கையும் பொறுமையும் கைப்பிடிக்க வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறவர் தாங்க சாய்பாபா. அப்படிப்பட்ட கொள்கையை தான் அவர் பரப்பிட்டு இருந்திருக்கிறாரு. எப்போவுமே வசித்து வந்த இடம் பார்த்திங்கன்னா துவாரகமாயிங்க. அதில் பார்த்திங்கன்னா டெய்லியும் விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் படுப்பார். அதுக்கு 2 பேர் எண்ணெய் தருவாங்கங்க. எண்ணெய் வியாபாரிகள் அவங்க கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு வந்தார். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா இவர் மேலே இருந்த போட்டி போறாமையால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் எண்ணெய் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்கங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா சாய்பாபா தண்ணியை ஊற்றி அந்த அகல் விளக்கை எரிய வைக்கிறாருங்க. அந்த தீபமானது எரியுது. அப்போ மறைஞ்சிருந்து பார்க்குற வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு தான் செஞ்ச தவறை உணர்ந்து அவர் காலடியில் மன்னிப்பு கேட்குறாங்கங்க. அப்போவும் சாய்பாபா சொல்கிறார் ஒன்று தாங்க, மனிதர்களை சக மனிதர்களாக நம்ப வேணும். நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால்தான் நாம் எதையுமே சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அவருடைய அறிவுரைலாம் கேட்குறாங்க அந்த வியாபாரிகள். இவருடைய புகழை போய் மக்களிடத்தில் பரப்புகிறாங்கங்க. மக்கள்லாம் தன்னால் அவரை தேடி நாடி வராங்கங்க. பாபாவுடைய அற்புதம் பெருக பெருக மக்களுடைய கூட்டங்களும் அங்கே பெருக தாங்க ஆரம்பிக்குது. அப்போ தாங்க ராதாபாயின்னு ஒருத்தவங்க வராங்க. பாபாவை தரிசிக்கிறாங்கங்க. அவங்க பாபாவை ரொம்பவே குருவாக வணங்குறாங்க. அப்படிப்பட்ட குரு கிட்ட ஏதாவது பெறணும்னு நினைக்கிறாங்கங்க. அவங்க என்ன பெறாங்கன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மக்களே நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நான் போட்டுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம்.